எல்லா பாரத்தையும் நீங்களே சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளை நிறைய பேர் நம்முடைய பாரங்களை, அது உறவு ரீதியானதாக இருக்கட்டும், அது பண ரீதியானதாக இருக்கட்டும், அல்லது வேலை ரீதியானதாக இருக்கட்டும், நம்ம தலை மேலே அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரத்தை உங்களால் இறக்கி வைக்க முடியும். அந்த பாரத்தை சுமக்க நமக்காக ஒருவர் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் கட்டாயமாகவே இயேசுவாகிய ஆண்டவர் தான் நம்முடைய பாரங்களை எப்பொழுதுமே சுமக்க தயாராக இருக்கிறவர். ஆனால் கேள்வி என்னன்னு கேட்டால், என்னுடைய பாரத்தை நான் எப்படி இறக்கி வைக்கிறது? எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் என்னுடைய பாரங்களை எப்படி இறக்கி வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சிரமப்படுவீங்களேன்னு கேட்டால், இந்த வீடியோவில் உங்கள் பாரங்களை ஆண்டவர் மீது எப்படி இறக்கி வைப்பது என்பதை குறித்து தான் நான் பேசப்போகிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. உங்கள் பாரத்தை எப்படி கீழே எரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ஈசாக்கு ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருக்கிறார். முதலாவது, இந்த பகுதியில் இருக்கிற சூழலை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன பின்னணியிலே இந்த விஷயம் நடைபெறுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களேனால், ஈசாக்கு தன் தாயாகிய சாராளை இழந்திருக்கிறார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, தன்னுடைய தாய் செத்து போயிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மனபாரம், மன வலியை ஈசாக்கு சுமந்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் சாயங்கால வேலையிலே, அதாவது அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு உணவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கண்டுபிடித்து அந்த நேரத்தில் அவர் போயிட்டு சாயங்கால வேலையில் தியானம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது தான் இது வரைக்கும் முயற்சி செய்து 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 பார்த்தாரு. அவருடைய வாழ்க்கையில் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், தேடி போன உறவுகள் எல்லாமே அவருக்கு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் முதல் முறையாக அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா, தனிமையை நாடி சாயங்கால வேலையில் தன்னுடைய வேலைக்கும் உறவுக்கும் இடையிலே ஒரு நேரத்தை கண்டுபிடித்து அந்த உறவிலே தேவனோடு கூட அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறார். முதலாவது விஷயம், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பாரம் தேவனின் மீது இறக்கி வைக்கப்படும். ரெண்டாவது விஷயத்தை கவனிங்க. வசனம் சொல்லுது, அவர் சாயங்கால வேலையில் தியானம் பண்ண வெளியே போயிருந்து, அவர் பாருங்க என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் நகரத்தோடு இருந்தா, மக்களோடு இருந்தா, என் கால்நடைகளோடு இருந்தா, என் வீட்டாரோடு இருந்தா என்னுடைய பாரம் குறைய போவதே கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டாக்கா, வெளியே போக போகிறேன், இந்த சூழலை விட்டு வெளியே போக போகிறேன். ஆனால் வெளியே சும்மா போகிறது கிடையாது, வெளியே நான் தேவனை தேடி போக போகிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா, தேவனை தேடி போகிறாரு. அங்கே அவர் தேவனை கண்டடைகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. சாரால் இறந்து போயிருக்காங்க, அம்மா இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஈசாக்குக்கு பயங்கரமான மனக்கவலை, மனபாரம், மன வருத்தம் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்னன்னே அவருக்கு தெரியல. இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் தேவனை தேடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா சொல்லுது, தன் கண்களை ஈசாக்கு ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். நீங்க நினைக்கலாம், என்னப்பா ஒட்டகங்கள் தானே வந்துச்சு, இதுல என்ன ஒரு பெரிய அற்புதம் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சாரால் மரித்து போயிருக்காங்க. சாராலினுடைய இடத்தை எடுத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஈசாக்கு போயிட்டு கடவுளிடத்துல அழுது தியானம் பண்ணும் பொழுது, ஆண்டவரிடத்துல தன்னுடைய மனபாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கும் பொழுது அவன் ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகத்தின் மீது வந்தது ரெபேக்காள். தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிற ரெபேக்காள், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற ரெபேக்காள், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிற ரெபேக்காள். என்னுடைய அருமையான சகோதரனே, நீ எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே சொல்லுகிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னால் உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய மனபாரத்தை இறக்கி வைக்க முடியும். நீங்கள் ஒரு அமைதியான நேரத்தை, ஒரு தனியான இடத்தை உங்களுக்காக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இடத்துல சென்று தேவனிடத்தில் உங்களுடைய இருதயங்களை ஊற்றிவிடுங்கள். எதையுமே மறைக்காதீங்க, எல்லாத்தையுமே அவர் முன்னாடி சொல்லிடுங்க. உங்களுடைய மனபாரம் 1-2 வினாடிகளிலே
முழுவதுமாக குறைந்து போகும். அதே நேரத்தில் எப்படி ஈசாக்கு ஒட்டகங்கள் வர கண்டாரோ அதை போலவே நீங்களும் உங்களுக்கான அற்புதத்தை வர காண்பீர்கள். ஆமென்.